பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தரும் வந்து பார்த்திங்கன்னா வான் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 43:7 சொல்கிறாரு. அவர் என்னை நோக்கி, இது நான் இஸ்ரேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசமாக இருக்கும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனங்களினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்திருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இவங்க வந்து எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க, அவர்களுடைய வேசித்தனத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வந்து வேசித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அது ஃபிசிக்கலாக பண்ணுற வந்து காரியத்தை சொல்லலை. அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறத வந்து வேசித்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இறந்த ராஜாக்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத சடங்குகளை செய்கிறத கர்த்தர் வந்து சுட்டி காட்டுறாரு. இனிமேல் அதை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு. 8வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டைக்கும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்தினாலே அவர்களை நாசமாக்கினேன். அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நான் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் பண்ணேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கும் அவர்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வேசித்தனங்களினால் வந்து பயங்கரமாக ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேசித்தனம் அப்படிங்கிறது கர்த்தர் எந்த பாயிண்ட் ஆஃப்ல சொல்லுவார்னா, ஃபிசிக்கலாக செய்கிறத பற்றி சொல்லவே மாட்டார். அவர் என்ன செய்வார்னா, அவர் வந்து கர்த்தருக்கு விருப்பமில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏதாவது ஆராதனை செய்கிற முறைகளில் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வேறு ஏதோ ஒரு கடவுளை வந்து அவங்க ஆராதனை செஞ்சாங்கன்னா அதை வேசித்தனம் சொல்லிட்டு கர்த்தர் சுட்டி காட்டுவார். அந்த மாதிரி செய்யும்போது அவர் என்ன செய்கிறாரு, என் பரிசுத்த நாமத்தை அவர்கள் தாங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். பாருங்கள், அவங்க கர்த்தர்னு சொல்கிற அருவருப்புங்கிறத வந்து வேசித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாரு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை வந்து கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்கிற விதமாக வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா அடுத்தவங்களை பற்றி புரளி பேசுகிறது, இந்த மாதிரி தேவையற்ற காரியங்களை வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம நிறைய செய்வோம். அதை தான் கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அருவருப்புன்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம், ஆனால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வந்து டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நம்ம பார்த்து நம்மளுடைய நேரங்களை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பான காரியம். இதை தான் கர்த்தர் சுட்டி காட்டுறாரு.